மூவாயிரம் பொன்பேருமா மூக்கேத்தி அம்பவள கலர் மூக்கில் ஒரு பிள்ளாக்கத்தான் மாட்டினா தங்க ரேக்கில் ஒரு விசிறி கொண்டு வீசினா தங்க ரேக்கில் ஒரு விசிறி கொண்டு மாட்டினா மனம் பரவசப்பட பதிக்கரத்தின மதிப்பு வாங்கிட அவடையோடு தாவணி ரவுக்க இளங்கவே அவ பாத சாரசமதி தொடங்கவே அவ பாத சாரசமதி தொடங்கவே இளங்கவே இப்படியாக மாந்திரவாதி கொள்ளையடிச்சு வந்த களவு செய்து கொண்டு வந்த தங்க திரவியத்தை தலைமகள் மாவிலைக்கு உச்சியிலிருந்து உள்ளாங்க தங்கனையா செய்து பூட்டினான். இந்த நேரத்திலே மாயாண்டி சுடலை குண்டலூர் மையானத்தில் பிரேயத்தை கொள்ளையிட்டு சாப்பிட்டு நேராக கொட்டாரக்கரை வந்தார். குமரி பகவதி அம்மன் வாசலை கண்டார். கோவில் கதை திறந்திருக்கு, அன்னை குமரி பகவதியை காணல. ஆலயத்தின் கதை திறந்திருக்கு, அம்மா பகவதியை காணவில்லை. மாயாண்டி சுடலை ஒத்த பந்தத்தோடு கோவில் மூலஸ்தானம் சென்றார். அங்கே அன்னையான பகவதி வச்சத்தூண்ல வசமா இரும்பு சங்கிலியாக கட்டப்பட்டு தலைகவிழ்ந்த நிலையிலே நிற்கின்றாள். அதனை கண்ட ஆண்டவன் மாயாண்டி ஆங்கார கோபம் கொண்டு எழுந்தார். இந்த ஊய்க்காட்டு சுடலை மாடன் ஊழச்சத்தம் போட்டார். கையில் இருக்கின்ற ஒரு கூத்து சுடுகாட்டு சாம்பல் அள்ளி அன்னை பகவதியினுடைய தலையில ஓங்கிட்டு ஒரு போடு ஓம் பகவதி என்று மாயாண்டி சுடலையுடைய சுடுகாட்டு சாம்பல் பட்ட நேரத்தில் அன்னை பகவதிக்கு போடப்பட்டிருந்த மந்திரம், பில்லி, சூனியம், மாயாஜாலம் அத்தனையும் சூரியனை கண்ட பணியாய் விலகிவிட்டது. அன்னை பகவதி கண் விழித்தாள். அப்பா மகனே, நீ இதுவரைக்கும் எங்கடா போன? நீ இல்லாத நேரத்தில் மலையாளத்து மந்திரவாதி ஒருவன் வந்து என்னை மாரணத்தால் கட்டிவிட்டு நான் தேடி வைத்த திரவியங்கள் அத்தனையும் திருடிக்கொண்டு போயிட்டானே. நீ காவல் காத்த திரவியத்தை மந்திரவாதி களவு செய்து போய்விட்டானே என்று புலம்பினாள். இதை காதிலே கேட்ட மாயாண்டி சுடலைக்கு கண்கள் தீப்பறக்கு, காதுகள் புயழும்புகிறது. தாயே, எனது காவல் திரவியத்தை கொள்ளையிட்டு போனவன அன்னை பகவதியே, தாயே, இன்னும் 8 நாளைக்குள்ள களவு செய்த கல்வனை கருவறுத்து வாராம் மந்திரவாதி வாயதி போட்டு வாரேனம். தாய பகவதி, மார்விலங்கு போட்டவன மணிக்கோடல பிடிஞ்சுவார், கால் விலங்கு போட்டவன கருவறுத்து வாரேனம். கை கொடம்மா, வீடை கொடம்மா, கொத்திரம்பை தான் கொடம்மா. மலையாளம் போக போறேன், மந்திரவாதி கூட்டத்தான் மண் போட்டு அழித்துவார். மாயாண்டி சொன்ன போது மாதா பகவதி அத்தனையும் காதில் கேட்டு மகன மாயாண்டி மலையாளம் என்ற போது மனமெல்லாம் பதறுதடா. செல்ல பிள்ளை மாயாண்டி, மலையாளம் போக வேண்டாம். மாயாண்டி மாசுட திரவியம் போனா மீண்டும் தேடி கொள்ளலாம். பொருள் போனா பரவாயில்லை,
மீண்டும் நாம் தேடிக்கொள்ளலாம். ஆதலால் என் மகன் செல்லமாயான் நீ மலையாளம் போக வேண்டாம், மலையாளம் போக வேண்டாம். மாதா சொல்ல கேள்மடப்பா. அவனே கூட நாடு பொல்லாதது பொல்லாதது, அது குடியெடுத்த மலையாளண்டா மலையாளந்தா. பாம்படித்து மேல போடும் மேல போடும், அது பழி கொண்டே மலையாளண்டா மலையாளண்டா. துரும்பெடுத்து மேல போடும் மேல போடும், குடி கொண்டே மலையாளண்டா மலையாளண்டா. அந்த மலையாள தேசத்தில நாடு போற்றும் பட்டணந்தா பட்டணந்தா, நல்லூர் பட்டணந்தா. அதுல 4 சாலிய தெரு இருக்கு, 1008 மந்திரவாதிகள் இருக்கான். அதர்ம சண்டாள பெரும்புலையன் 1008 மந்திரவாதிக்கு அதிபதி என அட்டகாளி பெரும்புலையன். 1008 மந்திரவாதிக்கும் அண்ணாவி காளி புலையன், மாந்தியத்தில் வல்லவன் மாகாளி பெரும்புலையன். கற்ற மந்திரத்தால் வானத்தை வில்லா வளைப்பான், மணல கயரா செய்ப்பான். அடங்காத தேவதை அடைக்கு பிடிப்பான், சிமிழ் அடப்பான், காசை தாணிச்சிருவான். அவனிடத்தில் மையம் உண்டு, சிமிழ் உண்டு, மயக்க வித்தை பாடம் உண்டு. மகனே, அந்த பாவிதான் நம்ம கோட்டையில் இருந்த யாழிடாதன் தரவியத்தையும் களவு செய்து போனவன் அந்த கல்வன் தான். அந்த இடத்துல போய் அவனை அழிச்சு வரம்னு சொல்றியே, நீ போனா உடனே பிடிப்பான், சிமிழ் அடப்பான், ஆளை காசுல தாணிச்சிருவான். தாய்க்கு பிள்ளையா நீ திரும்ப வர முடியாது. ஆதலால் மகனே மாயாண்டி சொல்லல, உன் தாய் பகவதி சொல்வதை கேளு. மலையாளம் மலையாளம் போக வேண்டாம் மகனே மாயாண்டி, இத மாதா சொல்ல மறுக்காதடா சுடலாம் மாயாண்டி. நாடு போன மக்கள் மகனே மாயாண்டி, திரும்பி வர கண்டதில்லை ஐயா மாயாண்டி. வடநாடு போன மக்கள் மகனே மாயாண்டி, வாழ்வார் உண்டு வருவார் உண்டு மாயாண்டி. கீழ்நாடு போன மக்கள் ஐயா மாயாண்டி, கீர்த்தி வெற்றி வந்தார் உண்டு மாயாண்டி. மலையாளம் போனவர்கள் மகனே மாயாண்டி, ஏ சுடலை மாயாண்டி, மருத்துவர பார்க்கலையா ஐயா மாயாண்டி, மருத்துவர பார்க்கலையா மகனே மாயாண்டி. மலையாளம் போக வேண்டாம் மாதா சொல்ல மறுக்காதே, தாய் சொல்ல தட்டாதே, அம்மா சொல்ல அலட்டாதே. ஏ அழகு மகனே சுடல தெய்வம், கட்டாரங்குளம் உய்க்காட்டி சுடலை முண்டா. நீ போக வேண்டாம் மலையாளம், தாய் புத்தி சொன்னா கேள் மகன். அன்னை பகவதியா பகவதியா சொன்ன நேரத்திலே சிவன் சுடலை மாயாண்டி சீறி எழுந்தார். தாயே, எனது காவல் இருந்த திரவியத்தை களவு செய்து போன கல்வனை சும்மா விடவா? அவனை 8 நாளைக்குள்ள அவன் கருவறுத்து அவனுடைய குலத்தை அழித்து நான் மண்கோட்டை போடலன்னா நான் மாயாண்டி சுடலை நான் அல்ல. வாழ்த்தி வரத்தை கொடு, என்னை வழி அனுப்பி வைத்து விடு. இல்லை, இந்த 7 மணி வல்லையத்தாலும் ஒரே குத்தா குத்தி குளோஸ் பண்ணிட்டு போயிருவான் என்று சுடலைசன் கோபம் கொண்டு இருந்தார். உடனே அன்னை பகவதி, இனிமேல் இந்த பொல்லாத ஊய்க்காட்டு சுடலை மாடனை நம்ம தடுக்க முடியாது, அடிச்சு ஒரு நாள் நொறுக்கி போட்டுருவான் என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு அன்னை பகவதி வாழ்த்தி வரம் கொடுத்தாள். மந்திரவாள் கை கொடுத்தா.
போற்றி விடை கொடுத்தா. போய் வா மகனே என்றாள். மகனே 8 நாளைக்குள்ள காரியத்தை முடிச்சுக்கிட்டு தாய்க்கு பிள்ளையான் சாரு என்று அன்னை வழி அனுப்பி வைத்தாள். அன்னையாகிய பகவதியிடம் விடைபெற்று ஆண்டவன் மாயாண்டி சுடரை கொட்டாரேக்கரை விட்டு மலையாளத்தில் நந்தம்பொனலூரை நோக்கி வருகின்றார். அம்மன் பகவதி வாசல் அம்மன் பகவதி வாசல் வாழ்ந்தவன் ஆண்டி சுடலத்தை ஆண்டி சுடல் அந்த சொரூபத்தை மாற்றிய அந்த சொரூபத்தை மாற்றிய சுடலை அடுத்த சொரூபமான மாயன் சுடல தெய்வோ பகவதி வாசல் வாழ்ந்தவன் மாயன் சுடலத்தை மாயன் சுடல மாயாவாடி இவத்தை மாற்றிய சுடலை மாயாவாடி இவத்தை மாற்றிய சுடலை வருவமான மந்திரவாதி கூட்டத்தை கருவறுக்க களவு செய்ய திரவியத்தை களவு செய்த கள்வர்கள் கள்வனை கருவறுக்க வேண்டும் என்று கடவுள் மகன் மாயாண்டி சுடலை மாயா வடிவம் எடுத்தார். 90 வயசென்ற துவண்ட கிழவனாய் ஒரு பாம்பு பிடாரனாய் பாம்பாட்டி சித்தனாய் வடிவம் கொண்டு ஏழுமலை காவு நாகசுனை ஓரத்திலே வந்து நாதன் சூழலை மகிடி வாசிக்க ஏகப்பட்ட பாம்புகள் வர அந்த பாம்புகளை வகைக்கு ஒரு பாம்பெடுத்து 11 பாம்பு கூட நிரம்ப பாம்புகளை பிடித்தடைத்து பாம்பாட்டி சித்தனாய் ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாயாண்டி கோலம் கொண்டு கருத்த கம்பளி தோல்ல போட்டார். எக்கல்ல மகிடி குழலு 10-11 பாம்பு கூட தூக்கி தோல் மேலும் தலை மேலும் வைத்துக் கொண்டு ஆண்டவன் மாயாண்டி சுடலை நந்தம்பொனலூரை நோக்கி வந்து நந்தம்பொனலூரை நோக்கி வந்து நாலுசாரிய தெரு மாந்திரவாதி காளி புலையருடைய வளைவு நடு மைதான பொட்டல்ல ஆண்டவன் மாயாண்டி சுடலை என்ன செய்தார்? ஒத்தே நல்லோ முற சடித்த ஊடி உள்ள ஜனமழைத்த பறையோச சத்தாங்கட்டே சத்தாங்கட்டே பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் கூடினார்கள். எல்லாம் கூடி ஏ ஆண்களுமா பெண்களுமா கொட்டியிலே பிள்ளை முதல் கட்டியிலே கிழவர் வாரை ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் எக்கச்சக்கமா வந்து கூடி நின்றார்கள். உடனே மாயாண்டி சுடலை பாம்பாட்டம் போடுகின்றார். பாம்பாட்டம் போடணும், மாந்திரவாதி திருமகள் பத்தினி மாவிசைக்கிய பார்க்கணும், மாந்திரவாதி கூட்டத்தை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலை மலையாளத்து மக்களை பார்த்து ஒரு சரணம் போட்டார். பாம்பாட்டம் போட வந்திருக்கேன், பஞ்சமலைக்கு வந்திருக்கேன், உங்களால ஏன்ற உதவி செய்யுங்க என்று மாயாண்டி சுடலை கருத்த கம்பளியை தரையை விரித்தார். கொண்டு வந்த பாம்புகளை எடுத்து வெளியே விட்டார். மகிடிகள் ஒரு திருவாயில் வைத்து மாயாண்டி சுடலை மகிடி வாசிக்கார்.
அந்த இசையை கேட்டு அவர் கொண்டு வந்த பாம்புகள் ஆடுது. ஆண்டவன் மாயாண்டி சொல்ல எப்படி மறுபடி வாசித்தார்? ஆடு பாம்பே விளையாடாய் பாம்பே இந்த ஆனந்த சித்தனை பாட்டாடாய் பாம்பே ஆடு பாம்பே விளையாடாய் பாம்பே அட்டகாளி புலையன் கோட்டை அதிசயம் பார்க்க வந்த ஆண்டி மாயாண்டி என்று ஆடு பாம்பே ஆண்டி மாயாண்டி என்று ஆடாய் பாம்பே ஆனந்த சித்தனை பார்த்தாய் பாம்பே ஆனந்த சித்தனை பார்த்தாடாய் பாம்பே நாலு தெருவாதில நாலு கம்பா நடு தெருவாதில பொண்ணு கம்பா பொண்ணு கம்பத்திலே பூவச்சூடி பொண்ணு கம்பத்தில் பூவச்சூடி பூபாலநாதரை பார்த்தாடாய் பாம்பே இந்த பூபாலநாதரை பார்த்தாடாய் பாம்பே 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 ஏ பாம்பே பாம்பே விளையாடாய் இந்த பாம்பாட்டம் நடக்கு ஏகப்பட்ட கூட்டம் எக்கச்சக்கமா வந்து வேடிக்கை பார்க்காங்க. இந்த நேரத்திலே இறைவனாகிய மாயாண்டி சொல்லல இப்பெரும் கூட்டத்துல நாம் காவல் காத்த திரவியத்தை களவு செய்த கள்வன் எங்கே நிற்கிறான்? வந்திருக்கானா? பார்க்கமா வரமாட்டான். உடனே சுடலேசன் அவனெல்லாம் முதல்ல பார்க்கணும் என்பதாக நினைத்து கம்பத்தை நாட்டி களை கூத்து ஆட போறேன், அதை நீங்க பாருங்க என்று சுடலேசன் 1000 முழ கம்பா நாட்டி கம்போ நாட்டி 1000 முழ கம்பா நாட்டி கம்போ நாட்டியே ஏ கம்ப நாட்டியே ஒரு கைத கட்டி கயத்த கட்டி அதுல ஒரு கைத கட்டி கயத்த கட்டி கம்பத்தில யாரியே நின்று யாரியே நின்று கடவுள் மகன் சொடலத்தை இவன் சொடலத்தை கலை குத்தி ஆட்டம் போட்டார் ஆட்டம் போட்ட கலை குத்தி ஆடும் போது கம்பத்தில நின்ற வண்ணா நின்ற வண்ணா கட்டழகன் சொடலத்தை வான் சொடல இப்பெரும் கூட்டத்தில கூட்டத்திலே திரவியத்தை களவு செய்த களவு செய்த காளி போலைய மகா போலைய அந்த கட்டழகி மாவிசைக்கு இப்பெரிய கூட்டத்தில கூட்ட அவ எங்கே நிற்கிறாளோ என்று ஈச மகன் சுடலதான ஏ சுடலதான் ஏறிட்டு பார்க்கலுத்தார் ஏறிட்டு பார்க்கலுத்தார் மகாளி புலையன் மகள் எம்மை வெளியா மாவிசைக்கு அவ்வளோ 7:30 நிலவரையில் இருக்கா. இந்த நேரத்திலே மாவிசைக்கின் தோழியான செங்கமலம் மாயாண்டி சுடலையுடைய பாம்பாட்டத்தை கண்டு ஓடோடி வந்து தன் எஜமானி மாவிசைக்கியை பாம்பாட்டம் பார்க்க அழைத்தாளாம்.
உடனே மாவிசைக்கு வீட்டை விட்டுனா வெளியே வர மாட்டேன். எங்க அப்பா இப்பரியும் கூட்டத்தில் பாம்பாட்டத்தை பார்க்க வருவாய் என்று தோழியான செங்கமன் அழைக்க மாவிசைக்கியோ அடியே என் தகப்பனாமா என் தகப்பனாகிய மாந்திரவாதிக்கு நான் ஒத்தைக்கு ஒரு பொண்ணு. எந்தெந்தை மாந்திரவாதி ஏழரைக்குங்களை நல்லவரையில் வைத்து என்னை வளர்க்கிறான். வீட்டை விட்டு அரமனை விட்டு அப்பால் போகக்கூடாது என்று அதிரடியான உத்தரவு. அதை மீறி நான் வந்தேனானால் என் தகப்பன் மாந்திரவாதி என்னை கூட்டத்தில் வைத்து அந்த இடத்துல குத்தி குளிய தோண்டி போச்சிருவான், வெட்டிடுவான், குத்திடுவான், வீண் பலி செய்து விடுவான். அம்மா மாந்திரவாதிக்கு நான் மகளா பிறந்த நாள் முதலாக இந்த அகிலமான உலகத்தில் நான் பாதகியான மாவிசைக்கு தேங்காய தின்றிருப்பேன். தேங்காய தின்னிருப்பேன் தென்ன மரம் பாக்கலைய நான் மாங்காய தின்றிருப்பேன். மாங்காய தின்னிருப்பேன் மாமரத்தை பார்த்தறிய மாமரத்தை பார்த்தறிய வாசலில் அழுக்கடுக்கும் முகமாரியே இடதில வேலை செய்வோம் வேலைக்காரர் முகமாரி அப்பேற்பட்ட நிலைமையில் ஏ எந்த கப்ப மாந்திரவாதி நிலவர அதனில் வைத்து சிறைச்சாலையில் அடைத்து வளர்க்கிறான். இதை மீறி பாம்பாட்டம் பார்க்க வெளியில வந்தோம்னா என்னை வீண்படி செய்திருவாண்டி என்று மாவிசைக்கு கூட பிடிவாதமாக அழைத்தாள் செங்கமலம். இந்த மாதிரி பாம்பாட்டத்தை எப்போதுமே கண்டதில்லை. அதுவும் ஒரு கிழமை பஞ்சடைந்த கிழமை பாம்பாட்டம் போடுறான். அவன் வாசிக்கிற இசையும் அவன் கொண்டு வந்த பாம்புகள் நடனமாடுகின்ற நளினமும் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதை கண்டிப்பா பார்க்கணும் என்றார். உடனே மாவிசைக்கு அப்படி என்றால் எங்க அரமனையில எங்க மாளிகையில 7வது மாடியில் நின்று பார்ப்போம் என்றாள். உடனே சரி என்று சம்மதித்து செங்கமலம் அழைக்கின்றான். மாந்திரவாதி திருமகள் மாவிசைக்கு ஆடை அணிகலன் மூட்டி ஆடாம்பரமான நகலை அணிந்து கொண்டு அருமத்தோழி செங்கமலத்தோடு 7வது மாடியில் வந்து நின்று பல்லாணி ஜன்னலை திறந்து மாயாண்டி சுடலையுடைய ஆட்டத்தை பார்க்கின்றார்கள். அப்போது சுடலை மாயாண்டி கம்பத்திலே நின்று கொண்டு ஆட்டம் தான் பார்வூர் பக்கம் பார்வதான். இந்த கூட்டத்தில் மந்திரவாதி திருமகள் அங்கை மாவிசைக்கு அளவுக்கு தான் அலங்கோலமா வைத்துக் கொண்டு அரிதரங்காப்பு தொடவாள் பெருவியாதி குஷ்டரோகம் புண்ணு போடிப்பு வந்த தள்ளாடுங்களவன போல் மாயாண்டி வடிவம் கொண்டு சந்தமணல் ஒரு பட்டணத்தில் எடுத்திருக்கும் சொருபத்தைக்கு ஏற்றதொரு விதமாக பெருத்தருவா பிச்சை வாங்கி சிவன் சுடல வாரார், சிவன் சுடலை வாரார், எப்படி வருவாரார்? காசு கடை தோறும் காசுகள் வாங்கிய கல்லுடை சித்தன போ தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிய தோண்ட கிழவனை போ அவன் கல்லுடை சித்தன போ பிச்சை பிச்சை என்று சொல்லி மாயாண்டி மாசுட மாந்திரவாதி புலையனூட மாளிகை தலைவாசல் வந்து மாந்திரவாதி திருமகள் மாவிதைக்கு பேர சொல்லி மாயாண்டி பிச்சை கேட்டார். எப்படி கேட்டாரா? எப்படி கேட்டார்?
ஆலிலை போலவே அங்கங்கும் தேடி அரணடி வாதத்தை காண அரணடி வாதத்தை காண ஏ அம்மா மாவிதைக்கு வயர் பதுக்கி கும்பி கொதிக்கி உடல் துடிக்கி கண்ணோ தெரியல காதோ கேட்கல வெயில் அடிக்கி பொடி சுடுது உயிர் போகுது உள்ள இறங்குது ஏ அம்மா மாவிதைக்கு அண்ணன் போடம் மாவிதைக்கு அண்ணன் போடமா பிச்சை போடமா மாவிதைக்கு பிச்சை போடமா என்று கேட்ட சொல்லு மாந்திரவாதி திருமகளா மங்கை மாவிசைக்கு காதில் கேட்டு தன் தோழியான செங்கமலத்தை அழைத்து அடியே யாரோ ஒரு ஆண்டி பண்டாரம் பிச்சை வந்து கேட்கான் அஞ்சர் தெனை அள்ளி கொண்டு போட்டுவான் என்றாள். எஜமானி சொன்னதை கேட்டு வேலைக்காரியான செங்கமலம் பண்ண கொட்டான்ல வாரி தினை எடுத்தா தலைவாசல் வந்து மாயாண்டிக்கு பிச்சை போட வந்தான். மாயாண்டி சொல்ல ஏறிட்டு பார்த்தார். இவன் மாவிசைக்கா தெரியலையே, இவன் சைசாலாம் இருக்கா, இவ கை நல்ல வாங்க கூடாது பிச்சை என்பதாக நினைத்து தலை கவிழ்ந்து கொண்டார். யோ பண்டாரம் பிச்சை வாங்கிட்டு போறியா, பிச்சை கேட்டோம் அப்படி நிக்க பிச்சை வாங்கிட்டு போ. மாயாண்டி சொல்றதை சொல்கின்றார். வீட்டுக்காரி அங்கு இருக்க நீ வேலைக்காரி வந்ததென்ன ஆண்டிக்கு தான் பிச்சை போட ஆயிழையா அங்கு இருக்க அங்கு அடப்பக்காரி வந்ததென்ன என்னம்மா ஆண்டி ஒரு பரதேசியாய் வந்திருக்கும் மாயாண்டி சொல்லலை சொல்ல செங்கமலது கோபம் வந்தது. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியும், வீட்டுக்காரி போடுவோம் வாங்கிட்டு போ என்று கொண்டு வந்த தினையை அரவணைக்குள் கொண்டு கொட்டினாள். உடனே மாவிசைக்கு ஏண்டி பிச்சை போட போனவா பிச்சையை கொண்டு வீட்டில் போடுத வீட்டுக்காரி போட்டதான் வாங்குவானா திமிரு பிடிச்ச பண்டார பைய அகம்பாதம் பிடிச்ச ஆண்டி நீ கொண்டு போடுண்டா. உடனே மாவிசைக்கு பார்த்தா அவன் பேர் சொல்லி அழைத்தானே, பேர் சொல்லி அழைத்ததால தெரிஞ்ச பண்டாரமா தான் இருக்கணும். வடக்கு வீட்டு வயசாலியா, தெற்கு வீட்டுல ஒரு திண்ணையில படுத்துமான கக்கு கக்குன்னு இருமிட்டு ஒரு கிழமை, அந்த தெற்கு வீட்டு தாத்தாவா மேல விட்டு பாட்டையாவா இல்லை கீழே விட்டு கிழவனா யாரா இருந்தாலும் பேர் சொல்லி அழைத்த பிச்சையிட வேணும் என்று மாந்திரவாதி திருமகள் மாவிசைக்கு என்ன செய்தா தெரியுமா? அழுக்கு போட்ட கிளுக்கு பெட்டிக்கு ஆயிழையா கையில எடுத்தா அதுல கருந்தினையும் செந்தினையும் கலந்து மெல்ல தானே அடுத்து மாயாண்டி சுடலைக்கு தான் சோழலைக்கு பிச்சையிட வாராளே மாவிசைக்கு முன்வாசல் வார போது சுடலை பின்வாசல் வந்து நின்றா மாவிசைக்கு பின்வாசல் வார போது மாயாண்டி முன்வாசல் வந்து நின்றார். அதனை கண்ட மாவிசைக்கு அரட்டி சத்தம் போடுறாள. ஏ அண்ணன் கேட்ட பண்டாரமே அங்கும் இங்கும் வருவதென்ன என்ன அதைய வைத்து பாப்ப அதென்ன கேட்ட பண்டாரமே பண்டாரம் கிழட்டு பண்டாரம் நீ பின்னோ முன்னோ வருவதென்ன நீ பின்னோ முன்னோ வருவதென்ன பண்டாரமே பண்டாரமே அம்மா
ஆமா ஏ மாவிதைக்கு சொன்ன போது மாயாண்டி சொடல தெய்வம் என்னை அது சொல்ல போறா இன்னேற வேளையில சொல்ல போறார் பிச்சை கட்டு வரல ஏடி உன பெண்ணு கட்டு வந்தேன் அடி கஞ்சிக்கு நான் வரலையடி வரலையடி ஏ மாவிசைக்கு உனக்கு கணவனாக வந்தேன் அடி ஏ கணவனாக வந்தேன் அடி வரலையடி ஆமா ஆமா கல்ட்டு பண்டாரம் ஆளை பாரு ஆளை பிச்சை கேட்டு வரல பெண்ணு கேட்டு வந்தியா உன் மூச்சுக்கு முறையும் பொண்ணு வரையும் பிச்சை கேட்டு போயா என்றாள் மாவிசைக்கு மாயாண்டி சொல்ல சொன்னார் தினைய கொண்டு தாரியே தினை எனக்கு அறமா திருச்சி தர போறா உயிர் போகும் அளவுக்கு உடல்லே பசி உன் கைனால ஏதாவது ஒருபடி சாதம் கொடு என்றார் உடனே மாவிசைக்கு பரிதாபப்பட்டு தன் தந்தைக்கு வைத்திருந்த தேனும் தினை மாவை எடுத்து பிசைந்து ஒரு திரளை மாவை மாயாண்டியினுடைய திருவோட்டிலே போட்டார் மாயாண்டி சொல்ல அந்த மாவை எடுத்து வாயில போட்டார் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு தண்ணி தண்ணி என்றார் தண்ணி இல்ல தாத்தா நான் ஆத்துல ஓடுத நல்ல அழகா ஓடுது அள்ளி போய் குடிச்சிடலாம் குளத்தில் நிறைய தண்ணி இருக்கு கோரி குடித்துவாரும் மாயாண்டி சொல்றதையோ ஆற்று தண்ணீர் அருந்த மாட்டேன் ஆயிழை மாவிசைக்கு அயிரையாசத்து மிதக்கின்றது குளத்து தண்ணீரோ கொக்கேச்சம் போட்டிருக்கு கிணற்று தண்ணீரை கெண்டையா மிதக்கு இவைகள்லாம் எனக்கு ஆகாது உன் தகப்பன் மாந்தரவாதிக்கு காராம்பசு பால் கறந்து கால்படி இருக்கு 7வது மாடியில 8வது உரியில 9ஆம் கலசத்துல அதுல அரைக்கால் படி பால் எடுத்து இந்த ஆண்டி கொண்டாடத்துக்கு தந்தையானால் நீ அமோக வாழ்வை பெறுவாய் என்றார் உடனே மாவிசைக்கு நம் தகப்பனுக்கு கறந்து வைத்திருக்கிற காராம்பசு பால் இந்த மாய பண்டாரத்துக்கு எப்படி தெரிந்ததோ தெரியலையே சரி இந்த பாலை கொண்டு கொடுத்துருவோம் என்று தந்தைக்கு வைத்திருந்த காராம்பசு பால்ல பாதி எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்தி மாயாண்டி சுடலுடைய கையிலே கொண்டு கொடுத்தா மங்கையான மாவிசைக்கு மாயாண்டி சுடல பாலை வாங்கினாரா முகத்தையே பாக்காரு பாலை ஒரு பாலையும் பாக்காரு முகத்தையும் கிளாஸ்ல டம்ளர் இருக்க பாலையும் பாக்காரு அந்த பால் போன்ற அவன் முகத்தையும் பாக்காரு ஏதாவது சாப்பிடுமியா குடிச்சு போறோம் என்றால் குலமகள் மாவிதைக்கு அப்போது மாயாண்டி சுடலை சொல்லுகின்றார் ஏ மாவிதைக்கு நீ கொடுக்கிறிய இந்த தாத்தாவுக்கு பால் இந்த பாலுக்கு பழுதொன்று நினைக்கிறே ஏ பத்தினி சத்தியம் செய்திடம்மா செய்திடம்மா நினைக்கிறேன் பத்தினி சத்தியம் ஏ பைங்கிலியம்மா விதைக்கு ஆணையிட்டு தந்தையான இந்த ஆண்டி நாம் பண்டாரம் இந்த பால நானும் அறிந்திடுவேன் என்று சொன்ன நேரத்தில் விதைக்கு முக்காலும் சத்தியமா இந்த பாலுக்கு பழுதொன்றும் உனக்கு நினைக்க மாட்டேன் விஷத்தை போட்டுப்பேன்னு தான் சத்தியம் நான் இதுக்கே உனக்கு விஷத்தை போட போறேன் முக்காலும் சத்தியமா பாலுக்கு பழுதொன்று நினைக்க மாட்டேன் என்று மாவிசைக்கு காராம்பசு பாலை கொடுக்க மாயாண்டி சுடலை வாங்கி கடகடன் சாப்பிட்டார் தொண்டையில் இருந்த மாவுக்கள் இறங்கிட்டு ஏப்பம் விட்டார் தாத்தா சாப்பிட்டாச்சா போயிட்டு வரலாம் மாவிசைக்கு இப்பதானே நீ சத்தியம் செய்த தாத்தாக்கு தாத்தாட்ட என்ன சத்தியம் பண்ண தாத்தா உங்க பாலுக்கு பழுதொன்று நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி
அதுக்குள்ள என்ன உன் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏ தாத்தா என்ன உளறுகின்றீர்? குலமகளே, வந்தவுடனே சொன்னேனே கஞ்சிக்கு வரவில்லை உனக்கு கணவனாக வந்தேன் என்று. அண்ணன் கேட்டு வரவில்லை ஒரு காலனாக வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? புலமகளே மாவிசைக்கு அம்மா மாலையிட்டு மனம் முடிக்க மாலையிட்டு மனம் முடிக்க மாலையிட்டு மனம் முடிக்க மனம் முடிக்க இந்த மாயவ பண்டாரம் வந்தேனம்மா வந்தேனம்மா மாய பண்டாரனா வந்தேனம்மா வந்தேனம்மா மனமுடிக்க பண்டாரம் வந்தேனம்மா. ஆமா ஆமா ஏ யதார்த்த பண்டாரம் காடுதான் வாவா எங்கி வீடுதான் போவோ என்று சாக போற காலத்தில இந்த சல்லாப பேச்சு உமக்கு தேவையா? அழிய போற காலத்தில இந்த அற்ப ஆசை தேவைதானா? அற்ப ஆசை தேவைதானா? உச்சி வெளுத்து போச்சதாத்தா ஏதாத்தா ஏதாத்தா இந்த உதவிய நினைக்கலாமா? இந்த உதவிய நினைக்கலாம் விழுந்ததொரு தாத்தா குடுகுடு வயதாகிய தாத்தா ஏதாத்தா இந்த குமரி பெண்ண நினைக்கலாமா? தாத்தா இந்த குமரி பெண்ண நினைக்கலாமா? தாத்தா கிழட்டு இத பத்தி நீ நினைக்கலாமா? ஏ பத்தி நீ நினைக்கலாமா? காடி நிறைச்சு போச்சு, தைரியம் எல்லாம் கெட்டு போச்சு, மீச நிறைச்சு போச்சு, வீரியம் கெட்டு போச்சு, வீச நிறைத்து போச்சு, விடுவிடுத்த காலமாயிட்டு நிக்கவே உனக்கு முடியல. இது வேற கல்யாணம் ஆளை பாரு கேட்டு முடிவானு கேட்டு முடியானுக்கு ஆசை பத்தியா? ஏ தாத்தா போற போறா இல்லையா? மாவிசைக்கு உன்னை மாலையிட்டு மணமுடிக்கவே இந்த மாயப்பண்டாரம் வந்துள்ளேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்ல என் தகப்பன் மாந்திரவாதி வரக்கூடிய வேலையாகிவிட்டது. உயிர் மீது ஆசை இருந்தா ஓடிவிடு பண்டாரம். என்ன உன் தகப்பன் மாந்திரவாதி இருந்தா என்ன பண்ணுவான்? உன்னை வெட்டி குத்தி வீண்படி செய்திருவான். காற்றாய் பறந்தாலும் கண்ட உண்டம் செய்வான். என் தகப்பன் மாந்திரவாதியினுடைய குணந்தறியாம ஓட்டி அடையாத ஈயாய் பறந்தாலும் இது உண்டாய் வெட்டுவான் என்று உடனே மாயாண்டி சுடலை. உன் தகப்பன் மாந்திரவாதி இப்போ வருவானே ஆனால் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க என்றுதான் என்ன சொல்வானே தவிர என்னை விரட்ட மாட்டான். புலமகளே மாவிசைக்கு என் மாமம் போல எப்போ வருவா? இதோ வந்துட்டா அதோ வந்துட்டா அரும மகள் ஒன்ன மாலையிட்டு தருவா தருவா வந்துட்டா அரும மகள் ஒன்ன அம்மாம் போல எப்போ வருவா? அதோ வந்துட்டா இதோ வந்துட்டா செல்ல மகள் ஒன்ன தாலி கட்டி தருவா தருவா வந்துட்டா
சொன்ன மாவிதைக்கு தன்னால மனநொந்து புலம்புகின்றாள். கடவுளை என்ன சோதனை எங்க இருந்த வந்த கிழட்டு பண்டாரம் நாம் இடத்தே மாலையிட்டு மனமுடிப்பேன் என்று பாவி எதோ சொல்றானே. ஏ கடவுளே இறை இவனுக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தனா, இந்த கிழவனுக்காக தான் காத்திருந்தான். இறைவா நான் எனக்கு மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா, நான் யாரைக்கும் கீழ் இருந்தது இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கோ பாதி யாரைக்கும் பாவி மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா, நாம் மாடியிலே காத்திருந்தது இந்த கிழவனுக்கா, நாம் பூ முடிச்சதும் பொட்டு வச்சது இந்த கிழவனுக்கா, அந்த கிழவனுக்கோ நாம் பூத்திருந்ததும் காத்திருந்தது இந்த கிழவனுக்கா, மாவிசைக்கு எல்லாமே எனக்காகத்தான் நீ காத்திருந்தாய் என்றார். புலமகளான மாவிசைக்கு கோபம் வந்துட்டு, கல்ட்டு பண்டாரம் உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடு, இல்ல என் தகப்பன் இப்போது வரும் வேலையாகிவிட்டது, நீ உயிரோடத்து போக மாட்ட. மாவிசைக்கு உன் தகப்பன் என்ன அப்படி பெரிய கட்டிக்காரன், மாந்திரத்தில் வல்லவன் என் தந்தை மாந்திரவாதி பெரும்புலையன். ஓஹோ மாவிசைக்கு அடியே மாவிசைக்கு உந்த மந்திரமோ இந்த நூட தந்திரமோ இன்னும் 8 நாளைக்குள்ள மாவிசைக்கு பார்க்க போறாய், என்ன செய்வாய் கல்ட்டு பண்டாரம்? அடியே இன்னும் 8 நாளையில் வேளையில நீ இருக்கும் இடத்தில் வந்து உன்னை கற்பழிப்பேனேடி, உன்னை கற்பழிக்காவிட்டா நான் கைலாசத்தில் பிறக்கவில்லை, நான் கடவுள் மகன் சுடலை இல்லை. மணி விளக்கில் பிறக்கவில்லை, மாயாண்டி சுடலை இல்லை என்றுதான் சுடர தெய்வம் மார்பு தட்டி சபதம் வைத்தார், நெஞ்சி தட்டி சபதம் வைத்தோ நீதியுள்ள மாயாண்டியே. நெஞ்சி தட்டி சபதம் வைத்த நீதி உள்ள மாயாண்டி சுடலை மாவிசைக்கினுடைய மாளிகையை விட்டு வெளியே வந்தார், மாயமாய் மறைந்தார். ஏழுமலை காவுக்குள்ள இணுக்குப்பலா மரத்துல வந்து ஒரு ஈய போல ஒட்டிக்கிட்டு இருந்தார். ஆமா ஈ வடிவத்துல வந்திருக்கார். மாந்திரவாதி காளிப்புரை இந்த நேரத்தில் மாளிகைக்கு வந்தான். தந்தையை கண்ட தங்க மகளான மாவிசைக்கு பண்டாரம் வந்ததும் பரிகாசம் பண்ணதும் பிச்சை கேட்டு வந்த பண்டாரம் சபதம் செய்து போனதையும் உள்ளதை உள்ளபடி உற்ற தகப்பனிடத்திலே கூறினாள். மகளுக்கு ஆறுதல் சொல்லி மந்திரவாதி ஒருவேளை ஏதும் இன்னல் வந்துடக்கூடாத என்று தன்னுடைய கோட்டையை சுத்தி ஏகப்பட்ட கட்டுக்காவல் வைத்து மகளை கண்காணித்து காவல் புரிந்து வருகிறான். சொன்ன நாள் 8வது நாள் சுடலை ஈசன் மந்திரவாதி கோட்டைக்கு அர்த்த சாமம் வந்தார். ஏகப்பட்ட கட்டுக்காவல் நித்ராதேவி அழைத்தார். எல்லாருக்கும் உறக்கத்தை கொடுக்கும்படி ஆணையிட்டார். மூதேவி வந்துட்டா எல்லாரும் மூஞ்சிலையும் முகத்தையும் உட்காந்துட்டா. காவல் இருந்தவங்களாம் அப்படியே அவமாட்ட படுத்தான். ஆண்டவன் மாயாண்டி சுடலை எறும்பு போல வடிவெடுத்து 7 சுத்து கோட்டையும் தாண்டி
ஏழரைக்கிங்களை நிலவரை சென்று பள்ளி போல் வடிவெடுத்து பல்லாணி சன்னலை வெட்டி புலையன் மகள் மாவிசைக்கு படுத்திருக்க நிலவரைக்குள் சென்று அங்கே சுடலையீசன் எலுமிச்சங்கனி போல் வடிவெடுத்து மாவிசைக்கினுடைய மார்பல அப்படி போத்துன்னு விழுந்தார். மாவிசைக்கு பாதி தூக்கத்துல தடை பார்த்தா எலுமிச்சங்கனி, என்னடா இது நம்ம மேல வந்து விழுது, ராஜகனி அல்லவா என்று முகத்தோடு முகம் வைத்து முகர்ந்தாள். சுடலை ஈசன் சொன்ன சபதப்படி புலமகளான மாவிசைக்கு அர்த்தசாமம் போல அவள் அழகுக்கேற்ற 21 வயசென்ற இளைஞனா கோலம் கொண்டு எழிலரசியான மாவிசைக்கியை ஈசன் சுடலை தெய்வம் கருவ உருவளித்தார், கன்னி பெண்ணை கற்பழித்தார், உருவக்கருவளித்தார், அந்த உத்தமிய சீரழித்தார், உத்தமிய சீரழித்தார். மாயாண்டி மாசூட ஒட்டதோர் சபதப்பாடி காளி புலம் பெற்ற கண்மணி அந்த கட்டழகி மாவிசக்கியை கற்பை சூறை ஆடிவிட்டு காற்று போல் வடிவமாகி மாந்திரவாதி கோட்டை விட்டு வெளியேறி ஏழுமலைக்காவுக்குள்ள காக்காட்சி மலையாவியே கண்ணாடி பொன் சோலையிலே கடவுள் மகன் சுடல தெய்வம் ஒரு இருண்ட வனச்சோலைக்குள்ள ஏற்ற பலாமரத்தில் அமர்ந்திருந்தார். மாயாண்டி கற்பழிக்க மாவிலைக்கு கர்ப்பமாகி 7 மாத சூடாகி அவள் இருக்கும் காலத்தில் அந்த காக்காட்சி மலை கண்ணாடி சோலை ஒத்தக்கல்லு தியாரி அந்த மலவளையில ஏராத்தூர் வாசம் செய்யும் 7 வீட்டு பழிய மக்களும் 8 வீட்டு பிள்ளைமாரும் தங்கள் சொந்த மலவளையாகிய காக்காட்சி மலவளையை திருத்தி ஆடி ஆவணி மாதத்தில் அடசாரல் பெய்யும் போது மலவளையில எருதுகளை கொண்டு வந்து 7 உழுது எருவும் குளமும் கொலையும் உரமா வச்சு அந்த மலவளையில இஞ்சி ஏலம் வாழை கமுகு வான்கரும்பு மா பலா எலுமிச்ச காடக்கண்ணி காழ்வரகு கம்பு சோளம் இப்படிப்பட்ட மகசூல் பயிர் செய்தார்கள். கார்த்திகை மாதம் கதிர்பலங்கான நாள் கடவுள் மகன் மாயாண்டி சுடலை அந்த மலர்விளை பயிர்களை பூச்சிகளாய் ஈக்களாய் வடிவம் கொண்டு அளித்தார். காட்டு மிருகமாய் அத்தனையும் அளித்தார். அதனை கண்ட பழிய மக்கள் அந்த கால வழக்கப்படி மலவிளையிலே ஈவிலக்க வேண்டும் என்று மாந்திரவாதியான காளிப்புலையனை அழைத்து வந்து தங்கள் மலவிளையில் ஈவிலக்க செய்தார்கள். அவன் மந்திரத்தை உச்சரிக்கும் போது மாயாண்டி சுடலை சேவிக்கிற புலையனை செவிட்ட டப்பார் நடித்த உடனே மாந்திரவாதி அதிர்ச்சி விட்டு கீழே விழுந்தான். இது ஒரு பொல்லாத தேவதெல்லாம் இந்த அட்டுழியம் பண்ணுது, இதை உடனே பிடிக்கணுமே, இல்லைன்னா நம்ம புகழ் கெட்டு போமே என்பதாக நினைத்த பொல்லாத தெய்வமே, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தானே, என் சிமிழ்ல நீ கட்டுக்குள்ள அகப்படணும் என்றார். அப்படி என்றால் மாந்திரவாதி இந்த 7 மலை காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில மாயாண்டி சுடலையாய் எனக்கு நீ மண்ணால பீடமிட்டு 8வது பீடமிட்டு அணிவித்து மாலை சாத்தி 1 ஓட்ட அரிசி வாங்கி மொத்தமா ஒரே படப்பா போடணும். முட்டையோடு முருங்கக்காய் கத்தரிக்காய் பொரியலோட மலை போல படப்பேத்தி தேங்காய் பழம் உடைத்து வைத்து தீபதூபம் கொடுத்து எனக்கு என் பீடத்துக்கு எதிராக 7 அடுக்கு பரணு போட்டு சூளாடு சூழ்பன்றி பாலாடு பாலுப்பன்றி கருங்கிடா செங்கிடா ஆடு கோழி 7ஆம் பரன்ல எருமக்கடா 8வது பரன்ல காயாத்தலங்கள் தலப்புள்ள சூழி 7 மாத்தை சூழியை கொண்டு வந்து இந்த மாயாண்டியான எனக்கு இந்த ஊய்க்காட்டு சுடலை உண்டனுக்கு நீ நரபலி கொடுக்க வேண்டும். நரவல்லி 7 மாத்த சூழியா இருக்கணும், தாயா தலைமவளா இருக்கணும், தலைப்புள்ள சூழியா இருக்கணும். அவளை கொண்டு வந்து எனக்கு மாப்பூசை கொடுத்தேன்னா உன் மயிற்சிமலிலே அகப்படுவேன் என்றார். பெற்ற மகளை பலி கொடுத்தாகிலும் இந்த பேயாண்டி சோலையை பிடிக்க வேண்டும் என்று அப்படியே தருகிறேன் என்று ஆணையிட்டான். சுடலை ஈசன் அவன் சிமிழ் கூட்டில் அடவிட்டான். மரவளையில ஈக்கலாம் விலகி போச்சு.
மாந்திரவாதி சிம்மனை எடுத்தான் கெட்டிப்பேட்டில கெட்டினான் உத்தரவில் தூக்கிட்டான் சொன்ன நாள் தவறிய சுடலேசன் சிமலை விட்டு சீறி வெடித்தே வெளியே வந்தார் ஏ பொறையா சொன்னபடி என வீட்டுக்கு வந்துட போறியா இல்லை உன்னை இப்போதே நெஞ்ச கீறி உதரத்தை வாங்கட்டுமாண்டார் ஏ பொல்லாத தெய்வமே நீ கேட்டபடி நான் நிலையம் போட்டு உன் வீட்டுக்கு வந்து தருகிறேன் கலங்க வேண்டாம் இன்னும் 21 நாளையில் ஒரு நிச்சயமாக வீட்டுக்களம் தருகிறேன் என்று ஆணையிட்டு கொடுத்து சொன்ன பிரகாரம் காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில் ஆண்டவன் மாயாண்டி சோலைக்கு நிலையம் போட்டு அவர் கேட்ட பலியெல்லாம் கொடுத்தான் 7 மாத்த சூலிக்கு எங்க போவ நமது மகள் மாவிசைக்கு 7 மாத்த சூலியா தானே இருக்கா அவளை கொண்டு வந்து இந்த சோலைக்கு பலி கொடுத்துட வேண்டியதான் என்று பாவி பெரும் போலைய நேரே மாளிகைக்கு வந்து மாரணம் ஐயால் மகள மயக்கி 7 மலை காவுக்கு கூட்டி வந்து மாயாண்டி சுடலைக்கு மாவிசைக்கு என்ற பெண்ண பெற்ற மகள் என்று பாராம மாந்திரவாதி பெரும் போலைய உலகத்திலே உயர்ந்த தெய்வமான ஊய்க்காட்டு சுடலை மாடனுக்கு செல்ல மகள் மாவிசைக்கிய மாந்திரவாதி நெஞ்சக்கீரி மாப்பூச கொடுத்துட்டான் யானை பலி வேணும் என்றார் கொட்டாரக்கரை ராமராஜனுடைய யானையை கொண்டு வந்து ஏ பழிகார பெரும்பலைய மாயாண்டி சுடலைக்கு பட்டத்து யானையை பலி கொடுத்தான் அதை அறிந்த ராமராஜா இப்பேற்பட்ட மாந்திரவாதியை நாட்டிலே வைக்க கூடாது மாரளவு குளிய வெட்டி மாந்திரவாதியை உள்நிறுத்தி மற்றொரு யானையாலே அவன் தலையை இடறச் செய்தான் ராமராஜா மாந்திரவாதி புலையனையும் மாயாண்டி பலி வாங்கி அவன் கோட்டையெல்லாம் தட்டி நொறிக்கு மண்கோட்டை போட்டுவிட்டு மாந்திரவாதி குலத்தை கருவறுத்து மாயாண்டி சுடலை மீண்டும் கொட்டாரக்கரை வந்து அன்னை பகவதி அடிபணிந்து சில காலம் தங்கிவிட்டு செல்லப்பிள்ளை மாயாண்டி தாயன கீழ்நாடு போறேன் நாடு சுத்தி பார்க்க போறேன் என்பதாய் விடைபெற்று ஆண்டவனாகிய உய்காட்டு சுடலை மாயாண்டி கீழ்நாட்டை நோக்கி வந்தார். கீழ்நாட்டில் தாமிரபரணி நதிக்கரை திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா தாமிரபரணி ஆற்றங்கர ஓரத்துல ஊர்காடு என்னும் பகுதியில அண்ணா உய்காட்ட சுடலை என்று பேட்சியோட அன்னைவான பேட்சியுமா அடங்காத முண்டசாமி ஐயங்காட்சி படைகளோட ஊர்காடு சுடலை என்று கோவில் கொண்டு கொலுவிருந்தார். அங்கிருந்த மாயாண்டிய அந்த கீழ்நாடு போகணுமே ஆளடிமை பிடிக்கணுமே ஆலயம் கொண்டு அமரணுமே ஆண்ட வந்தா மாயாண்டிய ஏ உய்காட்டு சுடலை மாடன் தம்பிய முண்டனோட அம்மாவான பேட்சியம்மா ஏ பிரம்மகுல ராட்சதையாம் ஏ பராசக்தி பரமேஸ்வரி ஏ 21 தேவதையாம் ஏ 61 கூட்டாரவாம் ஏ ஐயங்காட்சி படைகளோட ஆண்டவா உய்காட்டு சுடல தெய்வம் கிழக்கு முகம் வருவாராம். ஊர்காடு எங்க விட்டு என் நந்தந்தட்ட பாதையாக பாப்பா குடி எங்க விட்டு என் ஆண்டவன் தான் மாயாண்டிய ஏ சாலவழி பெரும்பாத ஏ சர்க்காரு பாத கூடி என் முக்குடல் வழியாக அரிய நாயகி புறமும் விட்டு சேர்மாதேவி விளக்கும் விட்டு ஏ சீரிவாரார் செவஞ்சுடல ஏ சீரிவாரார் மாயாண்டிய ஏ கல்லூராம் பழவூராம் சுத்தமல்லிய விளக்கும் விட்டு புதுப்பேட்ட பாதையாக திருநெல்வேலி டவுனு வந்து ஏ ஆண்ட வந்தா மாயாண்டிய அதுவே உள்காட்ட சுடல செய்வோம் எல்லையப்ப நாதனையும் காந்திமதி அம்மனையும் கைதொழுது சர்வ செய்து அங்கிருந்து விடைகள் பெற்று ஏய் ஆண்ட வந்தா மாயாண்டிய திருநெல்வேலி டவுனு விட்டு வடக்கு முகாம் பயணமானார். தொண்டர் சன்னதி எல்க விட்டு மாயாண்டிய மாசூடேரை ராமையம்பட்டிய பாதையாக ஏ சாலவழி பெரும்பாத ஏ சங்கரங்கோவில் ஓட்டுப்பாத ஏ உய்காட்டு சுடல தெய்வம் ஏ
மாடார் மாயாண்டி என் அம்மா பேச்சி அம்மா என் அழகு முண்ட சாமியோட அந்த உட்காட்டு சுடலை ஈசன் ஏ உழைச்சட்டம் போடுவார ஏ வடமுகமா பாய்ந்துவாரர் ஏ வல்லையமும் கையுமாக ஏதுராயன் மூணூர் எங்கே விட்டு நரி ஊத்து பரும்பு விட்டு பரவர் ரஸ்தா நல்ல பாத கூடி என் மானூர் அம்பலமா என் ஆண்டவன் சொல்ற சார்வை செய்து ஏ காணார் வட்டியை எல்க விட்டு பிள்ளையார் கூட விளக்கும் விட்டு ஏ சித்ரா நதி வருவாராம் ஏ சித்தாற்றில் தலைமுழுகி அழகிய பாண்டிய புறம விட்டு ஏ தீத்தமாடி மாத்தொடுத்து அண்ணா உட்காட்டு சுடலை மாடல் ஏ உத்தமிவான பேச்சியம்மா ஏ சத்ராதியம் உண்டானோட ஏ சாமத்தோட மாயாண்டியே ஏ உலகத்தில உயர்ந்த தெய்வம் ஏ உட்காட்டு சுடலை மாடன் ஏ கிழக்கு முகான் திரும்புதார அழகிய வண்டிய ஊரா எங்க விட்டு ஏய் ஆதாடி ஓட்டுவாரர் சாலவாடி பாதையாக ஏ ஆண்டவன் தான் குரல தெய்வம் ஏ கட்டாரம் குளமதியிலே ஏ உச்சி நீ மாகாளியத்தான் ஏ அம்பாட அடிபணிந்து ஆண்டவன் செஞ்சுடல மாயாண்டியே ஏ தென்முகமா திரும்புதார ஏ வெள்ளக்கர வழியாக ஆண்டவன் தென்முகமா தானே வந்து ஆற்றைக்கு வடபுறமா கால்வாய்க்கு வடபுறமா என் மதகடி ஓரத்தில ஆண்டவன் உய்காட்டு சுடல தெய்வம் கோவிலும் கொண்டல்லவோம் ஏ உய்காட்டு சுடலை மாடசாமி ஒரு விருந்தார் நிலையத்திலே ரங்குளம் பதிவாழும் ஆதி திராவிட குல சமுதாயத்தால் வழிபடுவோம் தெய்வமாக அந்த மாயாண்டி கோவில் கொண்டு என் மாதா பேச்ச அம்மனோட ஏ தம்பி முண்டா சாமியோட பரமசத்திய அம்மனோட ஏ பரமேஸ்வரி தேவியோட ஏ ஆண்டவன் தான் மாயாண்டியே ஏ உள்காட்டு சோழமாடனாக ஏ ஐயம்பத்தி தேவதையோட அண்ணா மயிலான பொட்டலிலே ஏ கால்வாய்க்கு வடபுறத்தில் ஏ செஞ்சுடாத மாயாண்டியே அந்த கதைக்கு கீழ்புறத்தில் ஏ காக்குவன் தெய்வமாக ஏ காவல் தெய்வமாக கட்டாரங்குளமதியிலே ஏ வாழ வைக்கும் தெய்வமாக ஏ உட்கார் சுடலைமாட சுவாமி ஏ ஆலயமும் கொண்டல்லவோ ஏ வருடத்திலே உள்ளதவை நூற்றுக்கழங்குடை விழாவும் உரிமையோடு வாங்கி உண்டு ஏ கோமரமும் கொண்டல்லவோ ஏ ஆடி பாடி விளையாடி இங்க அதிபதி சுடலை மாயாண்டி ஏ ஆடி பாடி விளையாடி ஏ ஆலயத்தில் ஒருவருந்தார் ஆலயத்தில் ஒருவருந்து வழிபடும் மக்களைத்தான் சிம்பு மொழியாம சுழிக்காத்து வீசாமல் முள்ளு மொழியாமல் முடிந்த பூவாடாமல் ஏ வெயிலும் காற்று தான் தவிர ஏ வித்தியாசம் வந்திடாமல் ஏ மாயாண்டியும் மாசுடல ஏ மக்கள் எல்லாம் பயிர் போல காட்டே சுடல தெய்வம் வேலி போல ஏ வேலி கட்டி பாதுகாத்து ஏ வாழ வைக்கும் தெய்வமாக 10 கோடி மக்களை எல்லாம் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வைத்து அருள் பாலித்து வருகின்றார் அருள் தரும் உய்காட்டு சுடலை மாட சுவாமியே.